ஜாலி மூட். ஒரு கிராமத்தில் தென்னந்தோப்பு ஒன்று இருந்தது. அந்த தோப்பில் ஒரு அணில் குடும்பம் வாழ்ந்து வந்தது. மழைக்காலம் வருவதற்கு முன் தங்களுடைய குடும்பத்துக்கான பழங்களை சேகரித்து வைப்பது அந்த அணில் குடும்பத்தின் வழக்கம். ஆனால் ஒரு தடவை அந்த அணில் குடும்பத்துக்கு சேமித்து வைக்கிற அளவுக்கு பழங்களும் தானியங்களும் கிடைக்கவில்லை. அதனால அந்த அணில் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய அம்மா அணிலுக்கு தன்னுடைய புறா நண்பன் வழியாக கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியது. அந்த கடிதத்தில், அம்மா, இந்த முறை எங்களால் மழைக்காலத்துக்கான உணவை சேகரித்து வைக்க முடியவில்லை. உங்கள் வீட்டுக்கு என்னுடைய அணில் பிள்ளையை அனுப்பி வைத்தால் எங்களுக்காக கொஞ்சம் உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்க முடியுமா என்று எழுதியிருந்தது. அதை படித்த பாட்டி அணில், சரி, தருகின்றேன் என்று பதில் கடிதம் அனுப்பியது. உடனே அம்மா அணில் தன்னுடைய அணில் பிள்ளையை பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பி வைத்தது. அணில் பிள்ளையும் பாட்டு பாடிக்கொண்டே பக்கத்து கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. போகும் வழியில் வயல்வெளி ஒன்று வந்தது. அங்கே எலி குஞ்சொன்று பறவைகளை பிடிக்கிறதுக்கு வைத்திருந்த வலையில் மாட்டிக்கொண்டிருந்தது. எலியின் வாய் வலைக்குள் நல்லா மாட்டியிருந்ததால் எலியால் அந்த வலையை கடித்து துப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து அணில் பிள்ளை அந்த பக்கமா வர எலி அழுது கொண்டே உதவி கேட்டது. மனசு இறங்கி போன அணில் உடனே தன்னுடைய பல்லால் வலையை கடித்து எலியை காப்பாற்றியது. சந்தோஷமான எலி தன்னுடைய வலையில் சேகரித்து வைத்திருந்த தானியங்களில் பாதியை அணில் பிள்ளைக்கு கொடுத்தது. தானியங்களை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தது அணில் பிள்ளை. போகும் வழியில் ஒரு கூண்டுக்குள் கிளி ஒன்று அழுது கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த கூண்டுக்கு பக்கத்தில் யாரும் இல்லாததால் கிளியிடம் போய், ஏன் கிளியக்கா அழுகிறாய் என்று கேட்டது. அதுக்கு கிளி சொன்னது, என்னை ஒரு வேடன் பிடித்து இந்த கூண்டில் அடைத்துவிட்டான். உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமா என்று பாவமாக கேட்டது. முயற்சி செய்கின்றேன் என்று சொன்ன அணில் கிளியை காப்பாற்றியது. கிளி கூண்டை விட்டு வேகமாக வெளியே வந்தது. அழகான அணில் பிள்ளையே, நீ என்னை காப்பாற்றியதற்கு பிரதி உபகாரமாக நான் வைத்திருக்கின்ற பழங்களில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று சொல்லியது கிளி. கிளி கொடுத்த தானியங்களையும் பழங்களையும் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு அணில் பிள்ளை பாட்டி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. போகும் வழியில் ஒரு முந்திரி மரம் வாடி போயிருந்ததை பார்த்தது. அந்த மரம் அணில் பிள்ளையை பார்த்ததும், அணிலே, என்னுடைய வேரில் நீ தண்ணீர் ஊற்றினால் நான் உனக்கு என் மரத்தில் இருக்கிற எல்லா முந்திரி குட்டைகளையும் தருகிறேன் என்றது. முந்திரி மரம் கேட்ட மாதிரியே அணில் பிள்ளையும் அதனுடைய வேரில் தண்ணியை ஊற்றியது. இல்லென்று தண்ணீர் பட்டதும் தலையை வேகமாக ஆட்டியது முந்திரி மரம். அவ்வளவுதான், மரத்தில் இருந்த அத்தனை முந்திரி கொட்டைகளும் கொலதொலன்று தரையில் விழுந்தது. அத்தனையையும் அள்ளிக்கொண்டு அணில் பிள்ளை தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போனது. அணில் பிள்ளையையும் அது சுமந்து கொண்டு வந்த பொருட்களையும் பார்த்த பாட்டி அணில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. தனக்கு கிடைத்த உணவுப் பொருட்களில் பாதியை பாட்டிக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு போனது அணில் பிள்ளை. நடந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட அம்மா அணில் தன் பிள்ளையை நினைத்து ரொம்ப பெருமையடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.